கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சுரிந்து பெருமல்ல வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷருக்கு ஒப்பிடப்படுவான். பெருமலை சுரிந்து பெருமல்ல வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அநேக வாரங்களாக நாம் தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தையும் மேன்மையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு சில வாரங்களாகவே தேவனுடைய வார்த்தையின் அஸ்திபாரத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். எந்த அளவுக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு தேவனுடைய வார்த்தையினால் கட்டப்படுகிறதோ அது சிறப்பான ஒரு வாழ்வு. எவ்வளோ பைபிளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே அந்த வாழ்வில் எல்லாருக்கும் பிரச்சனைகள் வருது, நமக்கும் பிரச்சனை வருது. ஆனால் தேவன் சொல்லிய வார்த்தையின்படி செய்யும்போது அந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையில் நிற்கிறோம், விழவில்லை, அது ஸ்டெடியாக இருக்கிறோம் என்பதை இந்த வசனம் நமக்கு அழகாக எடுத்து காண்பிக்கின்றதாக இருக்கின்றது. இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் பல விஷயங்களை, பல சத்தியத்தை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பார்ப்போம். தேவன் எப்படி போன வாரத்தில் அவருடைய வார்த்தை தான் அஸ்திபாரத்தை எப்படி போட வேண்டும் என்றெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கெல்லாம் தேவன் சொல்வதுக்கு மதிப்பு, மரியாதை, ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கு நீங்கள் வார்த்தையில் அஸ்திபாரம் போடப்படுகின்ற ஒரு கிறிஸ்தவர்களாக மாறுகிறீர்கள். ஏதோ நானும் சர்ச்சுக்கு வந்தேன் போனேன் என்று அப்படி இல்லாமல் உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவங்களாக இருக்கக்கூடியவர்கள் தேவன் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்கிறது போல் தேவன் எப்போதுமே அவருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ஹார்டான காரியத்தெல்லாம் கொடுக்கறது கிடையாது. இவ்வளோதான் உங்களால் பண்ண முடியும்னா அவ்வளோதான் தேவன் கொடுப்பார் ஒழிய அதை காட்டில் திணிக்கிறது கிடையாது. அதாவது ஒரு 3 இட்லி இல்லை 5 இட்லி தான் சாப்பிட முடியும்னா அதை மட்டும்தான் கொடுப்பார். 500 இட்லியை வச்சு தின்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து அப்படியே கையை இறுக்கி கட்டி இருக்கிற ஓங்கி குத்துறான்னு பாரு, தின்னுன்னு சொல்லி உட்கார வச்சு அப்படி பண்ணுறது கிடையாது. எப்போதும் தேவன் அப்படிப்பட்ட நல்ல தேவன். நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ காரியத்தை தான் சொல்லுவார். நம்மளால் முடியாத காரியத்தெல்லாம் தேவன் செய்ய சொல்லி வற்புறுத்துறது கிடையாது, கட்டாயப்படுத்துறது கிடையாது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டான காரியம் கிடையாது. வேதம் சொல்கின்றது, வேதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறாரு பாருங்க. அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கிறேன், 29-30 வசனங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அது சொல்கிறாரு. அவர் கற்றுக் கொடுக்குற காரியம் எப்படி இருக்குமா, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். பாருங்க, மெதுவாய் சொல்லுங்க, மெதுவாய் சொல்லுங்க பாருங்க, மெதுவா சொல்கிறேன், மெதுவா பைபிளில் போடப்பட்டிருக்குதுங்க. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டமாக கிடையாது. நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப கஷ்டங்க, இது முன்னாடி ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எல்லா அதாவது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிற்பாடு தான் ரொம்ப வாழ்க்கையே ரொம்ப ஹார்டாச்சுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக தான் பிசாசு நம்முடைய வாழ்வை ரொம்ப ஹார்டாக்கி வச்சுருந்தான், நம்முடைய வாழ்வை நெருக்கி வச்சுருந்தான், நொறுக்கி வச்சுருந்தான், சிறைப்படுத்தி வைத்திருந்தான், சுமையால் சுமைத்து நம்ம சுமைக்கும்படி வைத்திருந்தான் பிசாசு. ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எல்லாவற்றையும் கர்த்தர் லகுவாகிட்டார். பைபிளில் போடப்பட்டிருக்குது, என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள், நான் கற்றுக் கொடுக்குற காரியம் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்குமா, என் நுகம் மெதுவாயும். நுகம் என்று சொல்லக்கூடியது இந்த மாட்டோட கழுத்தில் வைப்பாங்க பாருங்க. நம்ம உடனே சொல்ல போகிறோம், அவ்வளோ வெயிட்டு தூக்கி கழுத்து மேலே வைக்கிறாங்க பாருப்பா அப்படின்னு வாங்க. இந்த மாடுங்க, இந்த குதிரைங்க மேலே அதிகமாக பார்த்ததில்ல, அதிகமாக நான் மாடு மேலே தான் பார்த்துருக்குறேன். மேலே வச்சு அப்படியே காப்பு காய்ச்சிருந்த மாடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது மேலே ஏதோ சுமத்துறாங்க ரொம்ப வெயிட்டு தூக்கி நம்ம நுகம் சொன்னே அதை தான் ஞாபகத்துக்கு வருது. பாருங்கள், அந்த மாடு மேலே, அந்த நுகத்து மேலே எவ்வளோ வெயிட்டு அந்த மாடு சுமக்குதுன்னு அப்படி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆண்டவர் இப்படி தான் பாருங்கள், ஏகப்பட்ட மூட்டையை கொண்டு வந்து நுகத்தை கொண்டு வந்து நம்ம மேலே வைக்கிறார். அதான் சொல்கிறாரு, நீ அந்த தாட்டு உனக்கு வருன்றதுக்காக சொன்னார். என் நுகம் அப்படி கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி என் நுகம் கிடையாது.
நான் உனக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் எல்லாமே மெதுவாகவும் லகுவாகும். சொல்லு மெதுவா, சொல்லு மெதுவா, சொல்லுங்க சொல்லு மெதுவா லகுவா. ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? கிறிஸ்தவ வாழ்வு தேவன் நம்ம கற்றுக் கொடுக்குற எல்லா காரியமும் அப்படிப்பட்டது தான். அதனால் இது ரொம்ப ஹார்டுன்னு நினைக்காதீங்க, ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. ரொம்ப தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. நாம் செய்யக்கூடிய, நாம் எதை செய்ய முடியுமோ அந்த காரியத்தை தான் தேவன் செய்ய சொல்லுவார் ஒழிய, நாம் செய்ய முடியாத காரியத்தெல்லாம் போட்டு நம்முடைய வாழ்வில் திணிக்கின்ற தெய்வம் கிடையாது. நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ இன்றைக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை கேட்டு அப்படி செய்கின்றோமோ அப்போ வாழ்வு சிறப்படையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவன் எல்லா விதமான வாழ்வையும் இன்றைக்கு எப்படி கொடுத்துருக்கிறார் என்றால், விதை என்ற வடிவிலே தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள் விதை, சொல்லுங்கள் விதை, சீடு. சொல்லுங்கள், ஆங்கிலத்தில் சீடு என்று சொல்லுவார்கள், தமிழில் விதை. விதையில் வந்து பேருக்கும் பொருள் விதைன்றது ஒரு செயல்பாடுங்க. விதை அப்படின்ற விதை, விதை சீடு. சொல்லுங்கள் விதை. ஓகேங்களா? தேவன் ஆதாம மனிதனை உருவாக்குவதற்கு முன்பாகவே தேவன் வந்து ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனார். தேவன் வந்து பாருங்கள், சில பேர் கேட்பாங்க, எதுக்குங்க ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டு மனுஷனை உண்டாக்கியிருக்க வேண்டியதானே? அது என்ன கடவுள் வந்து மனுஷனை கடைசியாக உண்டாக்குறாரு, 6வது நாளில் போய் மனுஷனை உண்டாக்கியிருக்கிறாரே, முதல்ல மனுஷனை உண்டாக்கியிருக்க வேண்டியதானே? எப்போதுமே நம்ம இந்த புத்தி பாருங்கள், இந்த கிறுக்குத்தனமாக தான் யோசிக்கும். என்னென்னா, கடவுள் இப்படி பண்ணியிருக்கலாமே, கடவுள் இப்படி செஞ்சுருக்கலாமே. எப்போ பார்த்தாலும் நம்ம கடவுள், எப்போதுமே சில மக்கள் பாருங்கள் இந்த கடவுளை குறை சொல்கிறதெல்லாம் ஃபஸ்ட் ஆளாக இருக்கிறாங்க. தேவன் எப்போதுமே எதை செஞ்சாலும் கரெக்டாக பண்ணுவார், சரியாக செய்வார். இதுவரையிலும் தேவனுடைய திட்டத்திலையும் தேவனுடைய செயல்பாடுகள்லையும் மிஸ்டேக் தவறு, தேவன் தவறிழைத்தார், தேவன் தவறு செய்தார் என்று சொல்லவே முடியாது. நம்ம இந்த வாய் பாருங்க, இந்த நாக்கால தான் நம்ம கடவுளை பற்றி தப்பாக சொல்லுவோம். கடவுள் ஏன் இப்படி பண்ணியிருக்கலாமே? கடவுள் எவ்வளோ பெரிய ஞானி தெரியுமா? அவ்வளோ ஞானி நம்முடைய ஆண்டவர். யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு தேவன் எவ்வளவு லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள கடவுள் என்பதை மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. பைபிளில் போடப்பட்ட நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்தே அறிவாராம். எவ்வளோ பெரிய டெக்னாலஜி உள்ள ஆண்டவர் பார்த்தீங்களா? நினைக்கிறது பிசாசு கூட பாரு, நம்ம சொல்கிறத வச்சு தான் அவன் நம்மளை பிடிப்பான். ஆனால் தேவன் நம்ம நினைக்கிறத வைத்தே அவர் வந்து பைபிளில் போடப்பட்டிருக்கு, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறது. எவ்வளோ பெரிய டெக்னாலஜி தெரியுங்களா? இது வந்து நம்ம தாட்டை கேப்சர் பண்ணுறது, நம்ம எண்ணங்களை வந்து நம்ம உங்கள் நினைவுகளை தூரத்திலிருந்தே அறிகிறவர். சில இதில் நம்ம பக்கத்தில் பேசுகிற போது தான் அவங்களுடைய அந்த முகபாவனைகளை வைத்து இவங்க என்ன யோசிக்கிறாங்க, இவங்க என்ன செயல்பட போகிறாங்க, இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றது சில இடத்துல வந்து சைக்காலஜியில் முகபாவனை வச்சு தான் சொல்லுவாங்க, யோசிப்பாங்க. ஆனால் கர்த்தர் வந்து முகபாவனை வச்சு இல்லை, தூரத்திலிருந்தே தேவன் நம்முடைய நினைவுகளை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறவர். சில இடத்துல இந்த ஒரு காரியத்தை நான் நினச்சாலே தேவனை ரொம்ப ஆச்சரியத்துக்குள்ளே போயிடுவேன். என் தாட்டு, நான் நினைக்கிறதெல்லாம் அவர் நான் யோசிக்கிறத அவர் தூரத்திலிருந்து அறிந்து வைத்திருக்கிறாரே, அறிந்து கொள்கிறாரே. ஆமென். புரிஞ்சுங்களா? ஆகுது நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர், சாதாரண ஒரு ஆள் கிடையாது. நம்முடைய நினைவுகளெல்லாம் அறிகின்ற லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள கர்த்தர் தான். கடவுளை பற்றி மக்கள் ஏதோ ஓல்டு தாட் நினச்சிட்டு இருக்கு, பழைய நினைவுகள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது, அவர் ஓல்டு கிடையாது, அவர் நியூ. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிலாம் இன்றைக்கெல்லாம் அவரை பார்த்து தான் எல்லா டெக்னாலஜியும் கற்றுக்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டவர் நாம் உருவாவதற்கு முன்பாகவே நமக்கு என்னென்னலாம் தேவை என்பதை அறிந்து அதை உருவாக்கி விட்ட பிற்பாடு தான் நம்மையே உண்டாக்குனார். யோசித்து பார்த்தா இவங்க கேட்குற கேள்வி பிரகாரம் கடவுள் மனுஷனை முதல் நாள் உண்டாக்கியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்லுவேன் பேபேன்னு முடிச்சிருப்பான் வந்து. யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு வீடுமே கட்டாமல் கொண்டு வந்து இந்த உட்கார வச்சா எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த வீடு கட்டி அந்த இடத்துல உட்கார வச்சா எப்படி இருக்கும்? வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார வச்சா என்ன பண்ணுவாங்க? அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இது எப்படா இந்த வீட்டை கட்டி முடிப்பாங்க, எப்படா அந்த பில்டிங் ஆகும், எப்போன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் கட்டி முடித்து கீயை நம்ம கையில் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், அப்படி ரிலாக்ஸாக இருக்கும். தேவன் எப்போதுமே நீங்கள் ரிலாக்ஸாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 6 நாளும் வேலையை முடிச்சுட்டு 7வது நாள் கர்த்தர் ஓய்வு நாள், ரிலாக்ஸ் சொல்லுங்கள். பக்கத்தில் ரிலாக்ஸ், ஓய்வு சொல்லுங்கள்.
ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த கிஃப்ட்டுன்னு என்ன கொடுத்தா ரெஸ்ட்டை தான் கொடுத்துருக்கிறார். ஆகவே தான் பாருங்கள், நம்ம கூட ஆண்டவர் அவரை ஆராதிக்கிறது கூட ஓய்வு நாளில் பண்ண சொல்கிறார். ரெஸ்ட்டில் இளைப்பாறுதல் இல்லை, ஆரம்பி இளைப்பாறுதலோடு. ஓய்வு என்று சொன்னால் இளைப்பாறுதலோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யோசிச்சு பாருங்கள், மனுஷனை முதல் நாள் உண்டாக்காமல் ஏன் ஆராதனை உண்டாக்குனார்னா, அவர் பயங்கரமான ஞானி. நீங்கள் முதல் நாளே உண்டாக்குனா நீங்கள் பேபேன்னு முழிப்பீங்கன்றதுக்காக தான் கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டு கர்த்தர் மனுஷனை கடைசியில் உண்டாக்கி எல்லாவற்றையும் நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவையான அனைத்தையும் தேவன் உருவாக்கி தோட்டத்துக்குள்ளே வைத்திருந்தார். எப்படி வச்சிருந்தார்னு சொல்ல போனால், இவைகள் எல்லாமே தேவன் விதை என்ற வடிவிலே மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்துருந்தார். படிப்போம், ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். நம்ம கேட்போம். 11 பூமியானது. அப்பொழுது தேவன், பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. கவனிங்க, இந்த இடத்துல பார்க்குறோம், தேவன் மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையுமே தேவன் உருவாக்குறத பார்க்குறோம். உருவாக்கும் போது சொல்கிற இந்த இடத்துல பார்க்குறோம், என்ன சொல்கிறாருன்னா, பூமியானது புல்லையும், அடுத்து சொல்றது விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், அப்புறம் பூமி மேல் தங்கள் விதையை உடைய கனிகளையும் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படி ஆயிற்று. யோசிச்சு பார்த்தீங்களா? சொல்லுங்க, விதைகள். நல்லா சொல்லுங்க, விதைகள். காலையில் சத்தம் கேட்கல. விதைகள். ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் எப்படி ஆதாமுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் விதைகளை பிறப்பிக்கக்கூடிய, விதைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லா காரியங்களையும் தேவன் ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் உருவாக்கி வைத்திருந்தார். கவனமாக கேளுங்க. இப்போ ஆதாமும் ஏவாளும் விதைக்கு எந்த அளவுக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து, இவர்கள் அந்த விதைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு இவர்கள் வாழ்வு சிறப்படை. தேவனுக்கு எது முக்கியமாக தோன்றுகிறதோ அது மனிதர்களுக்கு முக்கியமாக தோன்ற வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்னென்னலாம் முக்கியமாக தோன்றினது எல்லாவற்றையும் மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதில் அற்புதமான ஒரு காரியம் தான் பார்த்தீங்கன்னா, விதை என்ற ஒரு பெரிய சப்ஜெக்ட், பெரிய ஒரு பாடத்தை இங்கு ஆதி மனிதனாகிய முதல் மனிதர்களாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கின்றோம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, இன்றைக்கு இந்த உலகத்தில் எல்லாமே சீட்லெஸ்ஸாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கெல்லாம் சீடோடு சாப்பிட்றது மக்களுக்கு பிடிக்க மாட்டேன்னு. அது என்ன, இந்த திராட்சை பழத்தை போட்டு வாயில் சாப்பிட்றதுக்குள்ளாரையும் மக்கள் படாத பாடுபட வேண்டியதாக இருக்குதுங்க அப்படின்றாங்க. ஆனால் சயின்ஸு சொல்லுது, நீ விதையோட திராட்சை பழத்தை சில பேர் பாருங்கள் நல்லா சாப்பிட்டு திராட்சை கொட்டையை கீழே விதையை துப்புவாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த விதையோடையே அரைச்சி சாப்பிடுப்பா அப்படின்றாங்க. பக்கத்தில் புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. காலையில் என்ன சொன்னார், பக்கத்தில் என்ன சொன்னார்னு கேளுங்க பார்க்கலாம். நம்ம கடைக்கு போகும்போதே சீட்லெஸ் திராட்சை பழம் இருக்குதுங்களா, ஏன் அப்படியே வாயில் போட்டோம்னா அப்படியே பல்க்குன்னு சாப்பிட்டு புல்க்குன்னு உள்ள போயிடும் ஆசைப்படுறோம். அது மாட்டுது, இடையில போய் மாட்டுது. இந்த சீட்லெஸ்ன்னு ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சி பிற்பாடு நம்ம விதையை குறை சொல்ல ஆரம்பித்தோம். அப்போல்லாம் என்ன பண்ண, விதையை குறை சொல்லிட்டா இருந்தோம். சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைங்க, திராட்சை பழத்தை ஏன் விதையோடு சாப்பிட சொல்கிறாங்கன்னா, அந்த விதையில் கேன்சரையே அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த திராட்சை பழம் விதைக்கு இருக்குதுன்றாங்க. அதனால் திராட்சை பழத்தை சாப்பிட்றவங்க அப்படி விதையோடே மென்று சாப்பிடுங்கன்றாங்க. ஹலோ, புரிஞ்சுச்சிங்களா என்ன சொல்கிறேன்னு? பாருங்கள், ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிட்டா சில பேருக்கு பாருங்கள், விதை இருக்கிறத அப்படியே ஜூஸ் அடித்து அப்படி பெரிஞ்சு இப்படியே கொடுத்தா நல்லா ஈஸியாக குடிச்சிட்டு போயிடலாம்னு யோசிக்கிறவன். கவனமாக கேளுங்க. ஆரஞ்சு பழத்தை எடுத்துகிட்டா அதில் எல்லாம் உச்சிலும் கடவுள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சீடு வச்சு கர்த்தர் விதைகளை கர்த்தர் அங்கு வைத்திருக்கிறார்.
ஒரு பழத்தை உருவாக்கும் போது கர்த்தர் பார்த்தீங்க எவ்வளோ பெரிய ஒரு மேனுஃபேக்சர் பாருங்கள், தயாரிப்பாளர் பாருங்கள். ஒரு ஆரஞ்சு பழத்துக்குள்ளே ஒரு ஆரஞ்சு விதையை வைக்கிறாருன்னா அந்த விதைக்கு என்னன்னா ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. ஒரு ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற ஒரு விதைக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தில் ஏகப்பட்ட விதை இருக்குது. அந்த ஒரு விதை எடுத்தால் ஒரு ஆரஞ்சு பழ தோட்டத்தையே உருவாக்கலான்றாங்க. ஹலோ, ஒரு விதைக்குள் அந்த பழத்தின் தோட்டத்தையே உருவாக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. நீங்களாம் சொல்கிறாங்க வாழைப்பழம் சொல்கிறாங்க இல்லையா, சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்டுபிடிக்கிறவங்க இந்த ஆரம்பத்தில் இருந்த எல்லா வாழைப்பழத்துலேயும் விதை இருக்குங்க, இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற வாழைப்பழமே கிடையாதுங்கன்றாங்க. என்ன ஐயா இது, அப்போ நாங்கள் என்னத்தை தான் சாப்பிட்றோம்? மக்கள் மாடிஃபை பண்ண மரபணு மாற்றப்பட்ட காரியத்தை இன்றைக்கு நம்ம சாப்பிட்டுக்கிறோன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆரம்ப கால தேவன் உண்டாக்கும் போது வாழைப்பழத்துக்குள்ளே விதையை வச்சு உண்டாக்குனாருன்றாங்க. பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கேட்கும்போது படிக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியத்துக்குள் போகின்றேன்னு சில நேரத்தில். கடவுள் அழகாக உண்டாக்கியிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அழகாக வர மக்கள் எல்லாவற்றிலையுமே தேவன் விதைகளை வைத்து உண்டாக்கியிருக்கிறார். அப்போ ஆதாமின் தேவனின் மனிதனை ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்குனது மட்டும் கிடையாது. இப்போ ஆதாமை சுற்றிலும் என்ன இருக்குதுன்னா விதைகள் தான் இருக்கின்றது. ஆதாம் ஒரு தோட்டத்துக்கு போகிறான்னா தோட்டத்தை சுற்றிலும் என்ன இருக்குது? ஒன்லி பழங்கள் மட்டும் கிடையாது, கனிகள் மட்டும் கிடையாது, காய்கள் மட்டும் கிடையாது. சுற்றி என்ன பார்க்குறாருன்னா ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் பார்க்கும்போது விதைகளாக ஏதேன் தோட்டத்தை பார்க்கிறார். விதைகளால் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை நிரப்பி வச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ண முடியும் தேவன் மனிதனுடைய கையில் கொடுத்துருக்கிறார் பாருங்க. இந்த தோட்டத்தை பண்படுத்தி காத்துக்கொள் என்று சொல்கின்ற சில காரியத்தெல்லாம் தேவன் சொல்லுகின்றார். இவை பார்க்குற தூரம் வரையிலும், கண்ணெற்றுகிற தூரம் வரையிலும் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் மனிதர்களுக்கு வாழ்வு தரக்கூடிய விதைகளால் ஏதேன் தோட்டம் நிரம்பி இருந்தது. ஆமென். இன்றைக்கும் இந்த உலகத்தை தேவன் விதைகளால் வச்சிருக்கிறார். இந்த விதைகளை கண்டுபிடிக்கணும். விதைகளை கண்டுபிடித்து நீங்கள் விதைத்து பாருங்கள், ஏராளமான அறுவடை அறுப்பீர்கள். நல்ல கவனமாக இல்லைங்க. நீங்கள் சும்மா சாதாரண விதையாக பார்க்காதீங்க. என் வீட்டில் சமையல் பண்ணும்போது ஏராளமான விதையை பார்க்க முடியும். முதல்ல கடுகு விதையை போட்டால் தான் குழம்பையே ஸ்டார்ட் பண்ண முடியும். எந்த ஒரு இதுவுமே ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா கடுகு அது விதையை போட்டால் தான் சொல்லுவாங்க. அப்படியே இல்லைங்க, பொரிஞ்சாதாங்க டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்வாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் கிச்சனை பார்க்கும்போதெல்லாம் ஏகப்பட்ட விதைகள், ஆண்கள் விதைகளை பார்க்குறாங்களோ இல்லையோ, பெண்கள் ஒவ்வொரு நாளைக்கும் கிச்சன் போகலாம், தக்காளி அறுத்தா அதை விதை பார்க்குறாங்க. எந்த ஒரு காய்களையும் அறுத்தாலும் விதைகளை தான் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறது மாதிரி நம்ம முப்பாட்டன் ஆதாம் ஏவாள் அவங்க ஏராளமான விதைகளை பார்த்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தேவன் இந்த விதைகளை பற்றியும் அவைகளால் உண்டாகக்கூடிய தோட்டங்களை பற்றியும் தேவன் ஆதாமுக்கு காண்பித்தார். தேவன் ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்தார், படிப்பித்தார் என்பதெல்லாம் நாம் ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களில் நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அப்போ இன்றைக்கு கூட இந்த விதைகள் பார்த்தீங்கன்னா வல்லமை உடையதாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு உதவாது கிடையாது. எல்லா விதைகளுக்குள்ளும் தேவன் ஆற்றலை, சக்தியை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ தேவன் இந்த ஏதேன் தோட்டத்தில் கொண்டு மனுஷனை பண்படுத்து, இதை காத்துக்கொள், இதை விதை, இதை அறுவடை பண்ணு, திரும்ப இந்த விதையை இங்கே பண்ணு, அங்கே பண்ணு, இங்கே பண்ணு என்கின்ற எல்லா காரியத்தையும் தேவன் ஏதேன் தோட்டத்தில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டே தேவன் முத ஆதாமுக்கு ஏவாளுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார் என்பது அதிசயமான நிதர்சனமான உண்மை. படிப்போம். ஆதியாகமம் 2:15 படிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து, பார்த்தீங்களா, முதல்ல தோட்டத்துக்கு கூட்டிட்டு வர்றார். தோட்டத்தில் கூட்டி அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். என்னன்னா இப்போ ஈஸியாக சிம்பிளாக பண்படுத்தி காக்கும். இது விலைக்கு சொல்ல போனால் ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டே போதிக்கிறார். அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்டே எடுத்து போதிக்கிறார், எப்படி பண்படுத்தணும், எப்படி காக்கணும். அதாவது வேதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக எழுத போனால் புஸ்தகமே கொள்ளாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதுதான் ஆவியானவர் தேவன் கொடுத்து, ஆவியானவர் மூலமாக ஊழியக்காரங்களை கொடுத்து, ஊழியக்காரங்க இப்போ ஆவியானுடைய உதவியை கொண்டு இவைகளெல்லாம் விவரித்து காண்பிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் இருக்கின்றார்கள்.
அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் வந்து இந்த விதைப்பு அறுப்பு என்ற பிரமாணத்தை தேவன் நம்ம ஆதாமுக்கு கற்றுக் கொடுக்குறார், முதல் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். அதே கர்த்தர் மாறாதவர் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் இந்த காலை வேளையில் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். படிப்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிப்போம். 8:22. கவனமாக கேளுங்க. இதில் தான் நிறைய விஷயத்தை பேச போகிறோம். அது கொஞ்சம் கவனம் அப்படி கேட்டுகிட்டே வாங்க. படிங்க. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சொல்றாரு. விதைப்பும் அறுப்பும் சொல்லுங்க எல்லாரும். விதைப்பும் அறுப்பும் சொல்லுங்க. சத்தம் கேட்கல. விதைப்பும் அறுப்பும். சீதனமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஆமென். தேவன் ஆதாமுக்கு மட்டும் இல்லை, பிற்காலத்தில் நோவா மூலமாக என்ன சொல்கிறாரு உலகத்துக்கு தேவன் காமிக்கிறாரு. நோவா நல்லா புரிஞ்சுக்க. பூமி உள்ள நாளளவும். இப்போ நம்ம எல்லாரும் எங்கே இருக்கிறோம்? பூமியில் இருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம சாகிற வரையிலும் பூமியில் இருப்போம். ஒருவேளை கர்த்தர் ஒருவேளை வந்தார்னா அதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒருவேளை கர்த்தர் வருகை தாமதிக்கும் என்றால் அது வரையிலும் பூமியில் தான் இருப்போம். அப்போ பூமி இருக்கிற நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒளிவது இல்லை. புரிஞ்சிச்சிங்களா? அது ஒளிந்தே போகாது பூமி இருக்கிற நாள் வரையிலும். அப்போ இந்த பூமியிலே வாழ்வடைய வேண்டும் என்றால் நாம் கவலைப்படுவதில் எந்த லாபமும் இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணுமா? நீங்கள் வாழ்வடைய வேண்டுமா? உட்காந்து கணத்து மேலே கை வச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஒன்று என்ன பண்ணுறது தெரியலையே, ஏது பண்ணுறது தெரியலையே உட்காந்து அழுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கண்ணீர் வெடிப்பதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எல்லார்ட்டையும் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்வதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்கள் பரிதாபத்தை யார்ட்டையாவது நம்ம சொன்னால் உச்சி கொட்டுறதுக்கு சில ஆட்கள் கிடைப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு வேலையே இல்லை. ஒன்று இந்த பூமியில் நீங்கள் வாழ்வடைய வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும். உங்கள் வாழ்வுக்கு நீங்கள் தான் விதைக்க வேண்டும். உங்களுக்காக வேறு யாரும் விதைக்க முடியாது. நீங்கள் நல்லா இருக்கணும்னா, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நீங்கள் விதையை தேர்ந்தெடுத்து அந்த விதையை ஏற்ற நிலத்தில், நல்ல நிலத்தில் நீங்கள் விதைப்பீர்கள் என்றால் நான் சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே 30, 60, 100மாக அந்த நிலம் பலன் கொடுக்கின்றதாக மாறும். அப்போ பெரிய அளவில் அறுவடை வேண்டுமா? அப்போ பெரிய அளவில் வேலை செஞ்சு விதைக்கணும். பைபிளில் புறப்பட்டிருக்குது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவனோ பெருக அறுப்பான். புரிஞ்சுச்சுங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேணும்? நீங்கள் விதைக்கிற அளவு உங்கள் நல்வாழ்வு எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆசைப்படுறவங்க நீங்கள் எவ்வளோ விதைக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் பாருங்க, ஆதியாகமத்தில் கற்றுக் கொடுத்தாரு, நோவாட்ட கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ 2 புதிய ஏற்பாட்டில் எடுத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். புரிஞ்சுங்களா? கொஞ்சம் விதைச்சிங்கன்னா கொஞ்சம் தான் கிடைக்குன்றார். அன்றைக்கே பாருங்கள், எக்கனாமிக்கெல்லாம் போதிக்கிறார், பொருளாதாரத்தெல்லாம் போதிக்கிறார். அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லை, பொருளாதாரத்தை போதிக்கிறார். சொல்கிறாரு, உனக்கு எவ்வளோ வேணும்? கொஞ்சம் வேணும்னா சிறுக விதைச்சேன்னா சில பேர்லாம் பாருங்கள், எனக்கு இது போதுங்க பாஸ்டர், இது போதுங்க பிரதர், இது போதுங்க சிஸ்டர், இவ்வளோ போதுங்க. எப்போதும் பாருங்கள், இந்த இவ்வளோ போதுன்னு சொன்னாலே சுயநலவாதிகள். எங்களுக்கு போதுங்க, எங்கள் குடும்பத்துக்கு போதுங்க. ஆனால் என்றைக்கு ஒரு மனிதன் தன்னை தாண்டி யோசிச்சா அவன் சிறுக விதைக்க மாட்டான், அவன் பெருக விதைக்கிறவனாக மாறுவான். அப்போ இன்னொரு காரியம் சொல்கிறேன், எந்த அறுவடை வேண்டுமோ அதை நாம் விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஆப்பிள் பழத்தை விதைச்சிட்டு ஆரஞ்சு பழம் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு எது வேணுமோ அதை தான் நீங்கள் விதைக்கணும். சொல்லுங்கள் பக்கத்தில், உங்களுக்கு எது வேண்டுமோ அதைத்தான் நீங்கள் விதைக்க வேண்டும். புரியுதுங்களா? நீங்கள் விதைச்சது ஒன்று, எதிர்பார்க்கிறது ஒன்றா அமையாது. இன்னுங்க நான் பாட்டுக்கா நெல்லை விதைச்சா கோதுமை விளையுதுன்னு சொல்ல முடியாது. நெல் வேணும்னு நெல்லை தான் விதைச்சாகணும், கோதுமை வேணும்னா கோதுமை தான் விதைச்சாகணும், ராகி வேணும்னா ராகியை தான் விதைச்சாகணும். எது வேண்டுமோ அதை நாம் தான் விதைக்க வேண்டும். புரிஞ்சுச்சுங்களா? நீங்கள் இதை வச்சு இன்னும் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க கேட்பார். நீ என்னத்தை விதைச்சேன்னு கேட்பார். என்ன ஆண்டு இந்த நிப்பாட்டு, இந்த என்ன ஆண்டவர்னு கதை நிப்பாட்டு, இந்த என்ன ஆண்டவர்ன்ற வார்த்தை கொஞ்சம் நிப்பாட்டு.
நீ சும்மா கண்டது கிடையாது விதைச்சிட்டு இப்போ இங்கே வந்து என்ன ஆண்டவரே, பக்கத்தில் சொல்லுங்க, என்ன ஆண்டவரே நிப்பாட்டு அப்படின்னுவார். நிறுத்து, நிப்பாட்டு, திருச்சி வார்த்தை, நிறுத்து, ஸ்டாப் பண்ணு, கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா, என்ன பேசிட்டு இருக்கிற, நீ பாட்டுக்கா, நீ பாட்டு கண்டது கடதை விதைச்சிட்டு இப்போ வந்து என்ன ஆண்டவரே இப்படி பண்ணுறீர் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கா ஆண்டவர் பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது. விதைக்கிறது நம்ம பழி பூரா அவர் மேலே போட்டுருது, என்ன ஆண்டவரே இப்படி பண்ணுறீர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. நான் சொல்கிற தேவன் மாறாதவர், விதைகளும் மாறாதது. தேவன் வந்து என்ன சொன்னாரோ அதே தன்மை விதைகளுக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இந்த விதைப்பு அறுப்பு என்ற விதி நன்றாகவே பொருந்தும். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு மட்டும் கிடையாது. இன்றைக்கி புதிய உடன்படிக்கைக்குட்பட்ட எல்லா மக்களுக்குமே இதை பொருந்தும் என்பதை அறிந்தான் பவுல் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லியிருக்கிறாரு. எடுத்து படிப்போம். கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள். மோசம் போக சொல்லுங்க பக்கத்தில், மோசம் போகாதையா சொல்லுங்க. ஏன் சொல்றதுமா மோசம் போக, நீ இதை விதைச்சிட்டு கண்டதை எதிர்பார்க்க முடியாது, அதுதான் மோசம் போகாது. மோசம் போகாதிருங்கள். தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பக்கத்தில் சொல்லுங்க, நீ எதை விதைக்கிறியோ அதை தான் அறுப்ப. கேட்கல, சத்தம் கேட்கல எனக்கு. இப்போ ஒன்று சொல்லுங்க, நீ இப்போ இருக்கிற நிலைமை என்ன காரணம் தெரியுமா? சொல்லுங்க பக்கத்தில், இப்போ இருக்கிற நிலைக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் உனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீ விதைச்ச பாரு, அதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு காரணம். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இன்னைக்கு நாம் இருக்கிற நிலைமைக்கு காரணம் நம்ம என்னத்தை விதைச்சோமோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்போ கர்த்தர் நல்லவராக இருந்து நமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. சரி பரவாயில்ல, இப்போ இருக்கிற இந்த இக்கட்டான நிலைமைக்கு நீ காரணம், ஆனால் இந்த சூழ்நிலையை உன்னால் மாற்ற முடியும். இப்போ நீ இப்போ விதைச்சேன்னா இன்னும் கொஞ்ச நாளில் நீ எதிர்பார்த்த நன்மைகள் உன்னுடைய குடும்பத்திலும் உன் வாழ்விலும் உன்னுடைய பொருளாதாரத்திலும் உன்னுடைய வேலைகளிலும் அவைகள் உண்டாவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். புரிஞ்சுங்களா? கிறிஸ்தவ ஜீவியத்திலே நம்முடைய இருதயம் நிலத்தை போன்றிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை விதையை போல் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்கள், என்னுடைய இருதயம் நிலத்தை போல் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை விதையை போல் இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ வார்த்தைக்காக தான் பேசிட்டு வரோம், தேவனுடைய வார்த்தையை பற்றி தான் சொல்லிட்டு வரோம். இருதயம் என்று சொல்லக்கூடியது லேண்டு, நிலம், வயல்வெளி. இந்த வயல்வெளியில், இந்த நிலத்தில் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லக்கூடிய விதையை நாம் விதைக்க வேண்டும். படிப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. லூக்கா 8:11. தேவன் இயேசு சொல்வதை பார்ப்போம். இயேசு என்ன சொல்கிறார் வசனத்தை குறித்து அல்லது விதையை குறித்து என்ன சொல்கிறார்? அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம். புரிஞ்சிச்சுங்களா? அந்த உவமையின் கருத்தாவது விதை. நீ கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், குழப்பமாய் கொள்ள வேண்டாம். விதை தேவனுடைய வசனம். புரிஞ்சுங்களா? ஆகவே இருதயம் நிலம், விதை இப்போ எங்கே இருக்குது? தேவனுடைய வார்த்தை. இப்போ தேவனுடைய வார்த்தை எடுத்து இருதயம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நிலத்தில் விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷன் எதை விதைக்கிறான்? அவன் இருதயத்தில் என்னத்தை விதைச்சிருந்தா அதை இன்னைக்கு அறுக்கிறான். சரி பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவான பிற்போக்கான காரியத்தை சில பேர் அறுத்திருக்கலாம். சரி கவலைப்படாதீங்க, கர்த்தர் நல்லவராக இருக்க. திரும்ப என்ன பண்ணுங்கன்னா, இந்த இருதயம் என்று சொல்லக்கூடிய நிலத்தில் தேவனுடைய வார்த்தையை திரும்ப செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேண்டும், உங்கள் குடும்பத்துக்கு என்ன வேண்டும், உங்களுடைய வேலைகளுக்கு என்ன வேண்டும், சமுதாயத்துக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து நம்முடைய இருதயத்தில் விதைப்போம் என்றால், நான் சொல்கிறேன், அது வளர்ந்து நல்ல விளைச்சலை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறும். ஆமென். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்குள் விசுவாசிகளுக்கு தேவையான சகலவித நல்வாழ்வையும் தேவன் வைத்திருக்கிறார். இந்த வேத வார்த்தையை தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏதோ பக்தி புஸ்தகமாக மட்டும் கருதாதீர்கள், கிறிஸ்தவனுடைய பக்தி புஸ்தகம் என்று மட்டும் நினைக்காதீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது விதை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் விதை, சீடு. இந்த விதையை கொண்டு போய் இந்த நிலத்தில் விதைக்கணும். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறது, நான் ஒரு விவசாயியாக இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கு உங்கள் நிலத்தில் விதைச்சிக்கிட்டு இருக்கிறேன். எந்த நிலத்தில்? இருதயம் என்று சொல்லக்கூடிய நிலத்தில் இன்றைக்கு ஆவியானவரின் துணையோடு, ஆவியானவருடைய ஒத்தாசையோடு உங்கள் நிலத்தில் விதைச்சிக்கிட்டு இருக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
உங்கள் உள்ளத்தில் கர்த்தருடைய வார்த்தை போய் கொண்டிருக்கிறது. காலையில் எவ்வளோ பெரும் ஒரு சீக்கிரத்தில் வளரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வார்த்தைக்குள்ளாக இருக்கின்ற தேவ ஜீவன் உங்கள் வாழ்விலே எல்லா வாழ்வையும் வளமையையும் கொழுமையும் செழுமையையும் வெற்றியும் கொண்டு வரக்கூடிய ஒரு விதையாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. பைபிள் படிப்போம், ஒரு வசனம் படிப்போம். யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 63. யோவான் 6:63. இப்போ தேவனுடைய வார்த்தை விதை என்று பார்த்தோம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறார்? 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள். வசனம் என்றால் என்ன? வசனம் என்றால் என்ன? விதை. நான் உங்களுக்கு சொல்லுகின்ற விதைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, இந்த விதையை தப்பா எடுத்துக்காது. இந்த விதை எப்படிப்பட்டது? ஆவியாயும் இருக்கிறது, ஜீவனாயும் இருக்கிறது. ஆகவே நல்லா புரிஞ்சுக்க, சும்மா இது வெறும் புஸ்தகம் கிடையாது. இதுக்கு பேர் ஒன்று இருக்குது, ஜீவ புஸ்தகம். சொல்லுங்க, ஜீவ புஸ்தகம். ஜீவனை கொடுக்கக்கூடிய புஸ்தகம், பேசுகின்ற புஸ்தகம், வாழ்வழிக்கக்கூடிய புஸ்தகம் இந்த புஸ்தகம். விதைக்குள்ளாக தேவன் ஆவியும் வைத்திருக்கிறார், விதைக்குள்ளாக தேவன் ஜீவனையும் தேவன் வைத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு விசுவாசி இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, வசனத்தை மனதில் ஏற்றுக்கொள்கிறார்களோ, நான் சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுடைய வாழ்விலே வளர்ச்சி உண்டாக ஆரம்பிக்கும். வளர்ச்சி உண்டானாலே சீக்கிரத்திலேயே அறுவடை உண்டாக ஆரம்பித்து விடும். வளர வளர அப்படியே வளர்ந்துட்டு முத்தி கீழே விட மாட்டாங்க. ஒரு அறுவடை சீசன் இருக்குது, அந்த அறுவடையை நீங்கள் அறுக்க ஆரம்பிப்பீர்கள். அப்போ உங்களுக்கு எந்த ஆசீர்வாதங்கள் வேண்டும்? உங்களுக்கு என்ன வேண்டும்? உலகத்தான் சொன்ன என்ன வளம் இல்லை என்ற இந்த நாட்டில் நான் சொல்கிறேன், இந்த வசனத்தை ஏராளமான வளங்களை தேவன் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு தேவையான சகல வளங்களையும் தேவன் இந்த வார்த்தைக்குள்ளாக வைத்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு என்ன, பக்கத்துக்கு உங்களுக்கு என்ன வேண்டும்? என்ன வேணும்னா அதை நீங்கள் தான் செலக்ட் பண்ணி ஆகுத பைபிளை படிங்கன்னு சொல்கிறோம். வேதத்தை படிங்கன்னு சொன்னாலே எங்களை பிடிக்க மாட்டேன்னு சில பேருக்கு பைபிளை படியானாலே இவருக்கு வேற பொழப்பே இல்லை. எப்போ பார்த்தாலும் பைபிள் படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்க நீங்கள் பைபிளை படித்தாதான் உங்கள் வாழ்வுக்குரிய விதைகளை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். உங்கள் எல்லா வளங்களையும் தேவன் வைத்து, அந்த வளங்கள் பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்துக்குரிய விதைகளை வச்சிருக்கிறாரு, உங்கள் பிள்ளைகளுக்குரிய விதைகளை வச்சிருக்கிறாரு, உங்கள் சரீரத்துக்குரிய விதைகளை வைத்திருக்கிறார், மனதுக்குரிய விதைகளை வைத்திருக்கிறார், ஆவிக்குரிய விதைகளை வைத்திருக்கிறாரு, பொருளாதாரத்துக்குரிய விதைகளை வைத்திருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விதைகள். இப்போ அந்த வசனத்தை தேர்ந்தெடுத்து அதற்கேற்ற வசனங்களை கண்டுபிடிச்சி தேர்ந்தெடுத்து அதை வாயில் உச்சரித்து அவைகளை பேசி தியானித்து பாருங்கள், தேர்ந்தெடுத்து பேசி மனதில் வைப்பதன் மூலமாக நீங்கள் அதை உங்கள் இருதயத்தில் விதைக்க ஆரம்பிக்கிறீர்கள், உங்கள் நிலத்தில் விதைக்க ஆரம்பிக்கிறீர்கள். நான் சொல்கிற தேவனுடைய மக்கள் சுகமாக இருப்பது கர்த்தருடைய திட்டம். நீங்கள் நன்றாக இருப்பது தேவனுடைய திட்டம். அதுதான் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே, வாழ்வும் வளமைக்காகவே, செழுமை கொழுமைக்காகவே தேவன் இந்த வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் புரிஞ்சுக்கங்க, விதைகள் இருக்கிற வரையிலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்க, பைபிளை கையில் தூக்கிங்க, பக்கத்தில் சொல்லுங்க, ஏங்க இந்த விதை இருக்கிற வரையிலும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க, உங்களுக்கு கவலையே இல்லை. சொல்லுங்க, ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் கண்ணீர் வடிக்கிறீங்க? இந்த விதையை தேர்ந்தெடுத்து நல்வாழ்வுக்காக விதையுங்கள். ஆமென். செஞ்சு பாருங்க, கொஞ்ச நாள்லேயே பாருங்க, வாழ்வு மலர ஆரம்பிச்சிடும். கசப்பான வாழ்வு இனிப்பான வாழ்வாக மாற ஆரம்பிச்சிடும். புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாற ஆரம்பிச்சிடும். எப்போ தெரியுங்களா? இந்த ஒர்க்கு பண்ணணும், இந்த வேலை பண்ணணும். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அப்படியே ஞாயிற்றுக்கிழமை அப்படியே தொட்டு கும்பிட்டுட்டு போகிற வாழ்க்கை கிடையாது. நாங்கள் ஒரு செலவு வச்சுருந்தீங்கன்னா அப்படி தொட்டு கும்பிட்டுட்டு போவோம்ல, கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்கள், தொட்டு கும்பிட வரல. நீங்கள் தொட்டு கும்பிட்ற மாதிரி எதையும் வைக்கல. எங்கள் கால்லையும் விழுந்து எங்கள் கால்லையும் தொட்டு கும்பிட வேண்டாம். புரிஞ்சுங்களா? காலில் விழவும் வேண்டாம். எங்கள் காலில் தொட்டு கும்பிட்டா ஒன்றும் நடக்காது. கொஞ்சம் அழுக்கு உங்கள் கையில் ஒட்டும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் நடக்காது.
ஆனால் இந்த வசனம் உங்கள் இருதயத்துக்குள் இப்போ இந்த விதை என்ற வார்த்தை உங்கள் இருதயம் என்ற நிலத்துக்குள் போனால் தான் உங்களுக்கு பிரயோஜனம். புரியுதுங்களா? இன்றைக்கி மக்கள்லாம் பாருங்கள், எப்படியாவது இந்த இடத்துல போய் தொட்டு கும்பிட்டு வந்துடணுங்க. நான் சொல்கிறேன், அது நஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு, அது வாழ்வை கொடுக்காது. நீங்கள் எங்கேயாவது தொட்டு கும்பிடணும் போகணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. தொட்டு கும்பிட்றதுல ஒரு பிரயோஜனம் கிடையவே கிடையாது. சில பேர் பைபிளை கூட இப்போ விக்கிரகமாக மாற்றிட்டாங்க. இதை தொட்டு இது முத்தம் கொடுக்குறாங்க. ஏன்னா பகவ சொல்ல முத்தம் கொடுக்குறது ஒரு பிரயோஜனம் கிடையாது. டெய்லியும் காலையில் வச்சு ஒரு முத்தம் கொடுத்துடணுங்க. முத்தம் கொடுக்குறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த முத்தான வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் என்னைக்கு லேண்டில் விதைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் ஈல்டு எடுக்க முடியும். நல்ல வருமானங்களை நம்ம அதில் பார்க்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ ஒன் பை ஒன்றா சொல்ல போகிறேன். ஏன் கடவுள் இந்த வார்த்தையை கூட விதை, இந்த விதைக்குள்ளாக தான் முதலாவது எழுதி கொள்ளுங்கள், மறுபிறப்பே இந்த விதையின் மூலமாக தான் நடக்கின்றது. நன்றாக புரிந்து கொண்டீர்களா? மறுபிறப்பு உண்டாக வேண்டுமா? மனம் திரும்புதல் உண்டாக வேண்டுமா? தேவன் அதற்காக தேவன் பயன்படுத்துகிற ஒரு விதம் தேவனுடைய வார்த்தை. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறந்தாதான் கிறிஸ்தவ வாழ்வில் பார்த்தீங்கன்னா ஒரு மறுபிறப்பு இருக்கிறது. இன்றைக்கி நம்ம வந்து சரீர பிரகாரமாக நம்ம பிறந்திருக்கிறோம். இது ஒரு பிறப்பு, சரீர பிறப்பு. ஆனால் மறுபிறப்பு ஆவியில் பிறக்கின்ற பிறப்புக்கு தேவனுடைய வார்த்தை அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை எந்த ஒரு மனிதன் விதையாக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ நான் சொல்கின்றேன், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கே இந்த வித்து தேவை, விதை தேவை. விதை இருந்தால் தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும், மறுபிறப்பு அடைய முடியும். பைபிளை படிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு நிக்கதோமு என்று சொல்லக்கூடிய பரிசேயன் இடத்துல பெரிய ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அற்புதமான ஒரு சத்தியத்தை இந்த பரிசேயன்ட்ட வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். படிப்பு 3 படிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். புரிஞ்சுக்கலாம்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் சொல்லுங்க பக்கத்தில், மறுபடியும் பிறக்கணும். பாருங்க பரிசேயன் பாருங்க. பரிசேயர்கள் சொன்னாலே இந்த வேதத்தில் நல்லா ஆழ்ந்து போகிறவர்கள், இந்த ரபிக்கல் குலங்களை சேர்ந்தவங்க. நிறைய விஷயம்லாம் தெரியும் அவங்களுக்கு. வந்து சட்டத்திட்டம், பைபிளில் இருக்க எல்லா சட்டத்திட்டம் நல்லாவே தெரியும். வந்து ஆனால் அவன் பரிசேயன் பைபிள் யூதர்களுக்குள்ளே அதிகாரி நிக்கதோமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். ராக்காலத்தில் வரான். பக்கத்தில் வந்தால் எவனாவது போட்டு விட்டுருவானுங்க. என்னடா நீ என்ன பாஸ்டர் நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னு சொல்லி எவனாவது கேட்டு என்ன பண்ணுறது சொல்லி ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரபி நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். சொன்ன உடனே நல்ல விலைக்கு நிக்கதோமு, உனக்காவது இந்த விஷயம் தெரியுது. கூடவே இருக்கிறாங்க பார் 12 பேர், நல்லா கூட இருந்து தின்னு தடிமாறு மாரி வளர்ந்துருக்கிறானுங்க. அவனுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிச்சா? ஒரு பையன் 12 பேருக்கு கூட தான் சொத்துறானுங்க. எப்படா சாப்பாடு கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். இது விலங்கல பாரு, உனக்கு புரிஞ்சிருக்குதியா நான் யாருன்னு அப்படி சொன்னாரா? இல்லை. சொல்கிறாரு, சரி ரைட்டு நீ சொன்னது கரெக்டு, நான் ஒன்று சொல்கிற கேளு. ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக. எப்போதுமே பாருங்கள், தேவன் வந்து இந்த மனுஷனாக வரக்கூடிய புகழ்ச்சியை தேவன் விரும்புகிறதே கிடையாது. சொல்கிறாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், நீ என்ன சொல்கிற, நான் உனக்கு சொல்கிறேன் கேளு. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே சத்தியமாகவே உண்மையாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கவனிச்சிங்களா? சொல்லுங்க, மறுபிறப்பு, மறுபடியும் பிறவாவிட்டால். கவனமாக, பிறப்பு என்று சொன்னாலே டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வருவதே வித்து. ஓகேங்களா? சொல்லுங்க, வித்து ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா ஒரு தாயின் வயிற்றிலே பிறப்பதற்கு ஒரு தகப்பனுடைய வித்து அவசியம். தகப்பனுடைய வித்து இல்லாமல் எந்த ஒரு தாயும் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. எந்த பெண்மணியும் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. அதுதான் பாருங்க, மரியாள்கிட்ட வந்து தேவதூதன் சொல்கிறாரு, நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவேன். என்னையா இப்படிலாம் பேசுகிற?
வாயில போடு வாயில போடு வாயில. என்ன சொல்கிறா? அபிஸ்டு வாயில பொடியா, என்ன இப்படி பேசுறேன்னு சொல்லி மரியாள் சொல்லலை. அந்த மாதிரி சொல்லலை. அந்த மாதிரி சொல்கிற ஒரு காரியம், உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு பின்னாடி இதெல்லாம் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்கிறேன். அப்போ நல்லா கவனிக்கணும். அந்த மாதிரி புரிஞ்சிச்சு. ஏயா இதெல்லாம் நடக்கிற ஒரு காரியம், இது எப்படி ஆகும்? அந்த மாதிரி கேட்டுக்கணும், இது எப்படி ஆகும்? அடியாள் புருஷனை அறியேனே. ஏயா இது நடக்கிறது என்னது? நீ சும்மா இப்படிலாம் பேசுறீ, என்ன தேவதூதனே இப்படிலாம் பேசுகிற? லாஜிக்காக பேசுறியா? லாஜிக்காக பேசாமல் வேற மாதிரி பேசுறியே. உடனே தேவதூதன் சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த அம்மா அப்படியே ரிசீவ் பண்ணுறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. கவனமாக கேளுங்க, கவனமாக கேளு. திரும்ப சொல்கிறேன், எந்த ஒரு பெண்மணி ஒரு தகப்பனுடைய வித்தை ஏற்றுக்கொள்கிறாளோ அங்கே தான் பிள்ளை பிறக்க முடியும். வித்து இல்லாமல் பிள்ளை பிறக்கவே முடியாது. புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்னு? எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா? வித்து அவசியப்படுகின்றது. அப்போ மறுபிறப்பு அடைவதற்கும் தேவனுடைய வித்து அவசியம், தேவனுடைய வித்து தேவை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்போ ஒருத்தர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் அங்கு வித்து அவசியம், விதை அவசியம். பைபிளை படிப்போம். 1 பேதுரு 1:23. இப்போ அப்போ சொன்னாங்க, பேதுரு தெளிவாக இருக்கிறாரு. போன வாரத்தில் சொன்ன இல்லையா, சில பேர் பேதுரு மேலே தான் சபை கட்டப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் பேதுரு சொல்கிறாரு, அழகாக தெளிவாக விளக்கமாக சொல்கிறாரு 23. அழிவுள்ள வித்தினாலே விதையினாலே அல்ல, என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளதுமான. இவரு சொல்றார், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதே சொல்றாரு. இது அழிவுள்ள வித்து கிடையாது. இந்த வித்து எப்படிப்பட்டது? என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. விஷயத்துக்கு வந்துட்டார். மறுபிறப்பு எப்படி உண்டாகுது? திரும்ப சொல்கிறேன், ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு தகப்பனின் வித்து எவ்வளோ அவசியமோ அதே போல் மறுபடியும் ஒருத்தர் பிறக்கணுன்னாலும் தேவனுடைய வித்து அவசியம். சொல்கிறாரு, தேவ வசனம் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களே. ஜனனம் பிறப்பு, மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களே. அப்போ ஒருத்தன் மறுபடியும் பிறக்கணும்னா அவனுக்கு வித்து அவசியம், அவனுக்கு விதை அவசியம். புரிஞ்சிச்சிங்களா? பக்கத்து புரிஞ்சிச்சா? எவ்வளோ இந்த 1 hour பிரசங்கம் சபையில், கிறிஸ்தவ சபையில் பிரசங்கினார் என்பது சும்மா ஏதோ அவங்க டைம் பாஸ் பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் அவங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தை சொன்னால் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சில பேர் யாராக இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க, வசனம் கூட்டிகிட்டு வாங்க, எந்த பேர் பண்ணாலும் கூட்டிகிட்டு வாங்க. இந்த வசனம் அவங்க உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் எப்படி ஒரு பெண் வித்தை ஏற்றுக்கொள்கிறாளோ அன்னைக்கு தான் பிள்ளை பிறக்க முடியும். இல்லை, ஏற்றுக்கொள்ளாமல் பிள்ளை பிறக்கவே முடியாது. அதே போல் தேவனுடைய வசனத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் மறுபடியும் பிறக்க முடியும். ஆமென். அப்போ நமக்கு வேண்டிய மறுபிறப்பாக இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், பரிசுத்த ஜீவியமாக இருக்கட்டும், எல்லாமே தேவன் வித்து என்ற வடிவில் தான் நமக்கு கொடுக்கப்படுகின்றது, விதை என்ற வடிவில் தான் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அப்போ யார் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ, நான் சொல்கிறேன், அவங்க தேவனுடைய பிள்ளையாக மாறுறாங்க, பரிசுத்த ஜீவியம் அவர்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கின்றது, தேவ ராஜ்யத்துக்கு உரியவர்களாக மாறுகிறார்கள், தேவ ராஜ்யத்தை காண்கிறவர்களாக மாறுகிறார்கள். ஆமென். புரிஞ்சுக்கங்க, வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. அப்போ விதையும் இயேசுவும் ஒன்று. விதை என்றால் என்ன? தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் என்றால் யார்? இயேசு. சொன்னார் இல்லையா, ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. அப்படின்னு சொல்கிற விதையும் இயேசுவும் ஒன்று. புரிஞ்சுங்களா? தேவன் என்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் வந்தாரோ விதையாக நம்முடைய உள்ளத்தில் வந்திருக்கிறார். பைபிளில் படிக்கிறோம். யோவான் 1:14 படிக்கிறோம். படிங்க. யோவான் 1:14. அந்த வார்த்தை சொல்லுங்க. வார்த்தை என்றால் விதை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். புரிஞ்சுங்களா? ஒரு பாவி என்றைக்கு ஒரு விதையை போல இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அன்றைக்கி நடக்கிற ஒரு காரியம். 12ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை கவனிச்சிங்களா? அந்த ஏற்றுக்கொண்டவர்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ரிசீவ் பண்றவங்க, ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். இங்கே தான் விஷயமே இருக்குது. நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு போகலாம், தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு போகலாம், கேட்டுட்டு போகிறது இல்லைங்க, ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரிசீவ் பண்ணணும். உங்கள் இருதயமாகிய நிலத்தில் அவைகளை ஏற்றுக்கொள்வது என்பது என்ன? என்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கு உங்கள் இருதயத்தில் அதை விதைக்கிறீர்கள். புரிஞ்சுங்களா? ஏற்றுக்கொள்வது கேட்டுட்டு போகிறது கிடையாது, கேட்டுட்டு அப்படியே போகலாம். என்றைக்கு கேட்ட வசனத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, எஸ் இது என்னுடையது, எஸ் இது எனக்காக பேசுனது, எஸ் என் தேவைக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி உள்ளத்தில் அவைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ, எத்தனை பேர்களோ ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும். சொல்லுங்க, அத்தனை பேர்களும். இங்க வந்து ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டு போகலாம், ஒரு சிலர் விட்டுட்டு போகலாம். சொல்றேன், யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றீங்களோ ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும். இன்னொன்று சொல்றேன், ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரும் இருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேரும் இருக்கிறாங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இங்க வந்து ஐயா காலையில் தூக்கமே இல்லைங்க, நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லைங்கயா, இங்கே வந்தால் அது அங்கே தூக்கமே வருது, தூங்கிட்டு போங்க, ஐ டோன்ட் கேர், பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு. பக்கம் சொல்லு, நீங்கள் எப்படிங்க தூங்கிட்டு இருக்கிறீங்களா? இல்லை ரிசீவ் பண்ணிடு ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறீர்களா? நான் சொல்கிறேன், இங்கே வந்து ஆகுவது ஏற்றுக்கொள்றது அப்படியே இதாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் கொஞ்சம் சனிக்கிழமை கொஞ்சம் சீக்கிரம் போய் படுங்க படுங்க படுங்கன்னு சொல்லிட்டு நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் செல்லு அப்படியே தேய்ச்சிக்கிட்டு இருக்காதீங்க. செல்லை நோண்டி தூக்கம் வர மாட்டேங்குது. ஆமாம், செல்லையே பார்த்தா அப்போ அது எப்போ தூக்கம் வரும்? நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. என்னன்னா படுத்துக்கிட்டு தான் எல்லாம் வாட்ஸ்அப்பு அது எல்லோரும் நமக்கு அனுப்பியிருப்பாங்களா, பார்த்துட்டு தூங்க வேண்டாமா? கொஞ்சம் சனிக்கிழமை ஆனால் கொஞ்சம் கப்சுப்புன்னு எல்லாம் அமைதியாக காலையில் ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வசனத்தை தேவனை துதிக்க போகின்றேன், தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ண போகிறேன், பெற்றுக்கொள்ள போகிறேன், என் இருதயத்தில் விதைக்கிறதுக்கு நான் போகிறேன்னு சொல்லி சனிக்கிழமை ஆயத்தமாகணும். பக்கத்து சொல்லுங்கள், நேற்றே ஆயத்தமாகணுங்க. நேற்றே ஆயத்தமான இங்கே வந்து கொட்டாயை தான் விட்டுட்ருக்க முடியும். கவனிங்க, எந்த ஒரு விசுவாசி தூக்கம் வரக்கூடாதுன்றதுக்கு உங்களுக்கு சில பேர் தூக்கம் வரும்னு தெரியும். தூக்கம் வரும்னு தெரிஞ்சால் என்ன பண்ணணும்னா அதுக்குரிய மாற்று ஏற்பாடெலாம் ரெடியாக பண்ணிட்டு வரணும். கொஞ்சம் வாட்டர் கேனில் தண்ணியை வச்சுக்கணும், கொஞ்சம் கரிச்சிப்பா நினச்சி அப்படியே மூஞ்சில் தொடச்சிக்கணும். இல்லையா மிட்டாய் வாங்கி சப்பிக்கிட்டு இருக்கணும். அது பக்கத்தில் டப் கீழே என்னடா இது தின்றேன், ஒழுங்கு அடக்கி உடக்கி தின்ன வேணாம், அது வேற வந்துட்டு மிட்டாய். சில பேர் வேணுக்குன்னே பபுள்ஸ்லாம் விட்டுட்டு இருக்கிறது. அந்த மாதிரிலாம் கிடையாது. தூக்கத்தை போக்குறதுக்காக சில மிட்டாய் தின்றீங்களா, நோ ப்ராப்ளம். எப்படியோ தேவனுடைய வார்த்தை உள்ளே போகணும், அதுக்காக நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் ஓகே தான். ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணுங்க. புரியுதுங்களா? நீங்கள் வரும்போதெல்லாம் நல்லா கவனமாக கேளுங்க. உங்கள் ஆசீர்வாதமே இந்த விதைக்குள்ளே தான் இருக்குது. இந்த 1 மணி நேரம் பிரசங்க நேரத்தில் உங்கள் ஆசீர்வாதம் இருக்கிறது. என்றைக்கு இந்த விதையை கொண்டு போய் உங்கள் இருதயத்தில் விதைக்கிறீர்களோ அன்றைக்கு நல்ல எதிர்காலத்தை பார்க்க முடியும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இங்கே வரும்போதெல்லாம் அதான் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் விதைக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், அந்த வார்த்தையில் உங்களுக்கு வேண்டிய போஷாக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதே நாங்கள் கிடையாது, தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் உங்களை காப்பாற்றும். நாங்கள் வந்து எங்களை நம்பாதீங்க, தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. புரியுதுங்களா? நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கலன்னா எங்களை நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. தேவனுடைய வார்த்தையை எங்களிடமிருந்து எதிர்பாருங்கள், வேறு எதையும் எதிர்பார்க்காதீங்க. தேவனுடைய வார்த்தை வருதா? தேவனுடைய வார்த்தை முக்கியம். வார்த்தையை கொடுப்பாங்க. நான் சொல்கிறேன், ஊழியக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம், ஏதாவது ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா?
ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இல்லைங்கய்யா, பெரிய பொக்கிஷத்தை கொண்டு வந்திருக்கிறோம், விதையை கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் மீனை கொடுக்கல, மீன் பிடிக்க கற்றுக் கொடு. மீன் கொடுத்தா மீனை சாப்பிட்டு போயிடுவீங்க, ஏப்ப விட்டு போயிடுவீங்க சாப்பிட்டு. ஆனால் மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தா நீங்கள் சொல்கிற உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்களே பிடிச்சி சாப்பிட்லாம். புரிஞ்சுங்களா? ஆகவே தான் நாங்கள் வார்த்தையை கொடுக்குறோம். இந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமாம், அது கரெக்டாக சொல்கிறேன். ஏற்றுக்கொள்கிறது வார்த்தை என்னென்னா, எப்படி இந்த ஏற்றுக்கொள்ளுன்ற ஒரு வார்த்தை தமிழில் கொஞ்சம் அதனுடைய சாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இந்த ஏற்றுக்கொள்கிறதுன்ற ஒரு வார்த்தை ஒரு பெண் எப்படி ஆணுடைய வித்தை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு சம்மதிக்கிறாளோ அதுக்கு ஈக்குவலாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் சொல்றார், நீ தேவனுடைய பிள்ளை சொல்றார் இல்லையா? அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். சொல்லுங்க, ஏற்றுக்கொள்வது. புரியுதுங்களா? தேவனுடைய வார்த்தை வரும்போதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளணும். எஸ், இது என்னுடையது, கர்த்தர் எனக்கான கொடுத்த ஒரு வார்த்தை. ஏற்றுக்கொண்டு அப்படியே போகக்கூடாது. அதுக்கு தினம் வார்த்தை விதை உள்ள வந்தோடனே அப்படியே விடுறது கிடையாது. தினந்தோறும் நீர் பாய்ச்சணும். எப்படி கன்ஃபஸ் பண்ணுறது? எஸ், தேவன் வார்த்தை கொடுத்தார், இதே இப்படி நடக்கும், இதே மாதிரி ஆகும். கர்த்தர் மாறாதவர், தேவன் கொடுத்த வார்த்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை செய்கின்ற தேவன், அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடாத தேவன் நிச்சயம் செய்வார் என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நீர் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். தண்ணீர் பாய்த்து கொண்டே இருக்க வேண்டும். எங்கெல்லாம் தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்குதோ அந்த லேண்டு நல்லா, அந்த விதைகள் நன்றாக விளைந்து நல்ல விளைச்சலை உங்களுக்கு கொடுக்கும். யோசிச்சு பார்த்துறீங்களா? ஒரு லேண்ட் எடுத்துங்க, ஒரு லேண்டில் எந்த செடிக்கு எந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுறீங்களோ அந்த செடி மரம் நல்லா கனி கொடுக்கும். கண்டுக்காமல் விட்டு பாருங்க. சில பேர் தேவனுடைய வார்த்தை நிறைய கிடைக்குது, ஞாயிற்றுக்கிழமை பெற்று ஏற்றுக்கொள்றீங்க, அதை கண்டுக்காமலே விட்டுடுறீங்க. அடுத்த சண்டே வரும்போது தான் ஆமாம் இல்லை, ஐயோ காஞ்சி போச்சே ஃபீல் பண்ணுறோம். பக்கத்தில் சொல்லுங்கள், காய விடாதீர்கள். எதை? உள்ளத்தில் விதைக்கப்பட்ட தேவனுடைய வசனத்தை காய விடாதீர்கள், அதுக்கு நீர் பாய்ச்சுங்கள். சொல்லுங்க, எஸ், என் தேவன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், இந்த வார்த்தையின்படி தேவன் எனக்கு நிச்சயமாக செய்வார். ஆமென். என்றைக்கு இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அன்னைக்கு தான் பாருங்க அவர்களுக்கு வாழ்வில் புதிய வாழ்வு சாத்தியமாகின்றது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வரையிலும் அவங்களுக்கு வாழ்வு இல்லை. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்வில் சொந்த இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறாங்களோ நான் சொல்கிறேன், அவர்கள் மறுபடியும் பெறுகிறார்கள். பவுல் சொன்னார் இல்லையா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. பழைய சுபாவம் அங்கு ஒளிகின்றது, புதிய சுபாவம் உருவாகின்றது, பழைய சுபாவங்கள் மறைகிறது, பழைய சுபாவங்கள் ஓடுகிறது, பழைய சுபாவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கு நீங்குகிறது. ஒரு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது புது ஆளாவே மாற்றப்படுகின்றான். தேவரகமான வாழ்வு அவன் பங்காக மாறுகிறது, தேவனுடைய பிள்ளையாக மாறுறான். அதுதான் பாருங்க, இங்கே இயேசு கிறிஸ்து சொல்றாரு யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் படிங்க. இப்போ அது கரெக்டாக தெளிவு பண்ணுறாரு. அவர்கள் இரத்தத்தினாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகின்றதுக்கு தேவன் தெளிவுபடுத்துறார். தேவனால் எப்படி நீ தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளும்போது நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ரத்தம் சித்தம், அதாவது மாம்ச சித்தம் புருஷ சித்தம் கிடையாது சொல்றாரு. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது நல்லது. தேவனுடைய வித்தாகிய இயேசுவின் மூலமாக தான் தேவரகமான வாழ்வு நம்முடைய வாழ்வின் பங்காக மாறுகிறது. உயர்தரமான வாழ்வு அங்கு சாத்தியமாகின்றது. ஆகவே தேவ பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடும்போது ஒரு காரியம் சொல்கிறாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்பதாக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு வார்த்தையை விதையுங்கள், இயேசுவை விதையுங்கள். சுவிசேஷ வார்த்தைகள் ஏராளமாக வேதத்தில் இருக்கிறது. அதெல்லாம் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், வீட்டில் பேசுங்க. வீட்டில் பேச தான் வார்த்தை என்ற விதை அவங்க காதில் விழும்போது கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவன் இப்படி தான்
வேதாந்தம் பேச ஆரம்பிச்சிருவேன். இப்படி தான் என்றைக்கு சர்ச்சுக்கு போனாலும் அன்றைக்கி லூஸாக மாறிட்டான்னுவாங்க. இப்போ பார்த்தாலும் பைபிள் வசனம் சோக்கு அப்படி சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் ஆகும்போது உங்கள் வாழ்வில் பற்றாவே இவன் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க பாருங்கள். அன்றைக்கி ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க வாழ்வே மாற ஆரம்பிச்சிருது. அன்றைக்கி இடத்துல பாருங்கள் நம்ம திட்ட ஆரம்பிச்சிடுறோம். என்ன திட்டோம்னா இதெல்லாம் வேற கேஸு பாஸ்ட்டுன்னுவாங்க. என்னதான் நம்மள்ட்ட வேற கேஸா? என்னையா கேஸ் அது? இதெல்லாம் நீங்கள் என்னதான் சொன்னாலும் திருந்தாத கேஸு பாஸ்டர். நானும் ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் பார்த்துருக்குறேன். இவங்க சொன்ன ஒரு கேஸு திருந்தாத கேஸ். எங்க பைபிளில் எங்கேயா இருக்குது திருந்தாத கேஸுன்னு? நீங்கள் என்னதான் சொன்னாலும் பாருங்க, அப்படியே செவுத்துக்கு பேசுன மாதிரி தான் இருக்கும். பாருங்க, நான் பார்த்துட்டு இப்போ நீங்கள் பாருங்க அப்படின்னு வாங்க. இவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு ஏதோ வல்லமை இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. நீ தேவனுடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இது ஜீவனாய் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது என்று இயேசு சொன்னார் இல்லையா? அப்படி விசுவாசிப்பீங்கன்னா உங்கள் ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. இல்லைங்க இவங்களாம் குடிகாரங்க, இவங்களாம் என்னது குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு அவ்வளோதான் கேட்க மாட்டான். அதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏங்க அது குடிகாரனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. இது ஆவியாயும் ஜீவனாக இருக்குது. இது அவங்க வாழ்க்கையை மாற்றும். திரும்ப சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஆட்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் திட்டுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பக்கம் சொல்லுங்கள், திட்டாதீங்க. வார்த்தையை விதைங்க. திட்டி ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரையும் திட்டி உங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாதுங்க. ஒருத்தர் மனம் திரும்ப வேண்டுமா, மறுபடியும் பிறக்க வேண்டுமா, ரட்சிக்கப்பட வேண்டுமா, ஒன்றே ஒன்று பண்ணணும். அவங்களுக்காக நீங்கள் பண்ணணும். உங்கள் காலையாவது விழுந்துடுறப்பா சர்ச்சுக்கு, அப்படி இல்லை, தேவனுடைய வசனத்தை விதையுங்க. ஆமென். இந்த வார்த்தையை விதைக்காமல் நீங்கள் யாரை கூட்டி வந்தாலும் அவங்களால பிரச்சனை தான். தெரியுங்களா? வார்த்தையால் மனம் திரும்பாமல் ஏதோ நீங்கள் சொன்னன்னு வந்தங்க, டெய்லியும் கூப்பிட்டு தொல்லை தாங்க முடியும் அப்படிலாம் சொன்ன அவங்க வாழ்க்கை மாறாது. ஆனால் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை விதைச்சி தேவனுடைய வார்த்தை உள்ளே போய் இல்லை இப்போ நீ சொன்ன வார்த்தையினால் நான் அதை நம்பி உள்ளே வரேன்னு சொல்கிறவங்க அவங்க யாருக்குமே முள்ளாக இருக்க மாட்டாங்க. எதால் மாறுகிறவர்கள்? தேவனுடைய வார்த்தையால் பிறந்தவர்கள், தேவனுடைய வார்த்தையால் மறுபடி பிறந்தவர்கள் யாருக்குமே எந்த பிரச்சனையாக இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? உங்கள் வேலை என்ன? வாயை திறந்து பேசாதீங்க. என்ன பேசாதீங்க? இது திருந்தாது, இது ஆகாத கேஸு, இது நடக்காத கேஸு, முடியாத கேஸு, இதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் சொல்லுவாங்க பாஸ்டர் வேஸ்ட்டு பாஸ்டர். என்னங்க அவங்கள்ட்ட மூச்சு போடுறது வேஸ்ட்டுன்னுவாங்க. இல்லைங்க சொல்லுங்கள். பவுல் சொன்னார், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அவைகள் தேவ பலனாக இருக்கிறது. சொல்லுங்கள், வசனத்தை சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. இயேசுவை அறிவியுங்கள். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிவியுங்கள். பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை தரும். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. புரிஞ்சுங்களா? நல்ல எதிர்காலம் அவர்களுக்கு காத்திருக்கிறது. ஆகவே இயேசு என்று சொல்லக்கூடியது ஒரு மதம் அல்ல, இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்வு. அப்போ நம்முடைய நல்ல வாழ்க்கைக்காக தேவன் தந்துள்ள ஜீவ விதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு காரியம் சொன்னேன், நிறைய விஷயம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தையினுடைய மகத்துவத்தை பேசிகிட்டு இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவம் இன்றைக்கி என்னென்னா, தேவனுடைய வார்த்தை விதை போல் இருக்கிறது. இந்த ஒருவர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவங்களுக்காக தவம் கிடந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் அவங்களுக்காக பாஸ்டர் இவங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் இரவும் பகலும் நான் உபவாசித்து கொண்டிருக்கிறேன். நான் உபவாசித்தாலும் பிரச்சனை, ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரி, உபவாசம் இருந்துட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணணும். ஜெபிச்சுட்டு ப்ராசஸ் நடக்கணும். ஜெபிச்சுட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. நான் ஜெபிச்சேன் கர்த்தாவை நீங்கள் பார்த்துக்க, நீங்கள் இல்லை ஜெபிச்சுட்டு கர்த்தர் இந்த வாய் ஏந்திரமாக கொடுத்துருக்கிறாரு. உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இந்த வாயை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் சொல்வார், நீ சொன்னாதான்ப்பா நான் வேலை செய்வேன். பைபிள் போடப்பட்டிருக்குது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு போய் ஆவியானவர் வேலை செய்கிறார். அங்கே
ஆவியானவர் எல்லாரும் மேலேயும் சுற்றிட்டு இருப்பார். நீங்கள் என்றைக்கு தேவனுடைய வார்த்தை பேச ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு ஆவியானவர் இறங்கி அந்த வார்த்தையை கொண்டு மகத்தாரியத்தை தேவன் அங்கு செய்ய ஆரம்பிப்பார். புரிஞ்சுங்களா? ஜெபம் தப்புன்னு சொல்லலை, ஜெபத்தோடு அடுத்து ஒன்று செய்யணும், வார்த்தையை விதையுங்கள். உபவாசம் பண்ணுறது தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், மக்கள் அதோடய நிப்பாட்டிடுறாங்க. ஜெபம் பண்ணிட்டாங்க போதுங்க, உபவாசம் பண்ணிட்டாங்க போதுங்க. இல்லை, உபவாசம் எதுக்கு? தேவனுடைய வார்த்தையை போய் சொல்லுவதற்கு, உங்களை ரெடி பண்ணுறதுக்கு, உங்களை தயார் பண்ணுறதுக்கு, தேவ சமூகத்தில் காத்துக்கணும், தேவ வல்லமை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு போய் சொல்வதற்கு உபவாசம் இருக்குது. இருங்க. ஆனால் உபவாசம் இருந்து யாரையும் மாற்ற முடியாது. நீங்கள் தேவனுடைய உபவாசம் இருந்து அடுத்த செகண்ட், அடுத்த நிமிடம், அடுத்த நாளோ தேவனுடைய கொண்டு போய் அவர்களுக்கு விதைக்க வேண்டும். புரிஞ்சுச்சிங்களா என்ன சொல்கிறேன்னு? ஹலோ ஹலோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, விதைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னுடைய லேண்டு ஒரு 50 ஏக்கர் இருக்குது. என்னதுங்க? 50 ஏக்கர். பக்கத்தில் சொல்லுங்கள். பாஸ்ட்டுக்கு 50 பக்கத்தில் சொல்லுங்கள். பாஸ்டருக்கு 50 ஏக்கர் நிலம் இருக்கு. இந்த 50 ஏக்கர் லேண்டில் கொண்டு போயிட்டு அங்கே விதையை வச்சுட்டு, ஓ மை காட் மை ஜீசஸ், இந்த விதைக்காக நன்றி, விதைக்காக நன்றின்னு சொல்லி எவ்வளோ நாளும் விதைக்க வச்சு ஜெபம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. விதையே கவலைப்படாத, உனக்கான உபவாசம் பண்ண போகிறேன்னு சொல்லி அங்கே உட்காந்து உபவாசம் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. இப்போ என்ன பண்ணணும்? நான் என்னுடைய 50 ஏக்கர் லேண்டில் கொண்டு போன விதையில கொண்டு போய் ஜெபிச்சு விதைக்கணும். கவனிங்க, ஜெபத்தோடு நிப்பாட்டக்கூடாது, உபவாசத்தோடு நிப்பாட்டக்கூடாது. அடுத்தது என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், ஜெபம் செய்து விதையுங்க. ஆமென். புரியுது நான் என்ன சொல்கிறேன்? நாட் ஒன்லி, அதாவது ஜெபம் மட்டுமே போதாதுன்னு சொல்கிறேன், உபவாசம் மட்டுமே போதாதுன்னு சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் விதைக்க வேண்டும். விதைச்சிட்டு நன்றி சொல்லணும். ஆமென். விதைச்சிட்டு அந்த வார்த்தை ஆண்டவரே விதைச்சிருக்கிறேன், நீ கனி கொடுக்க போகுது, அந்த மனிதன் ரட்சிக்கப்பட போகிறாரு, நான் அதை பார்க்க போகிறேன். புரியுதுங்களா? எழுந்து இருப்போம். இந்த வருடத்தில் உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்க. இன்னும் சத்தமே இல்லை, கம்மியாக வருது. அப்போ வசனத்தின் வல்லம் உங்களுக்கு தெரியவே இல்லை. போங்க பாஸ்டர், நான் வந்தால் மட்டும் போதும் பாஸ்டர். இதுதான் செல்ஃபிஷ்ன்றது. யாரும் நினைக்கிறீங்களா நான் வந்தால் மட்டும் போதும் நினச்சிட்டிங்களா? இல்லைங்க. நம்மோடு கூட ஏராளமான பேரை பரலத்துக்கு கொண்டு போகணும். அதான் நம்முடைய ஆசையாக இருக்கணும். நான் மட்டும் வந்தால் போதும் இல்லை, கொஞ்சம் ஆசைப்படணும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களை கூட்டிகிட்டு வர ஆசைப்படணும். உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வர ஆசை. உங்கள் செல்ஃபிஸ்லாம் கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க. உங்கள் சுயநலத்தெல்லாம் கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதும், நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் மட்டும் போதும் என்று நினைக்காதீர்கள். ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்படணும். அதாவது உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நான் சொல்லட்டுங்களா? தேவன் பிரியமாக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளணும். உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற, உங்கள் தெருவில் இருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுறார். அதுக்காக ஜெபம்னா மட்டும் போதாது, வசனத்தை விதைக்க வேண்டும். வசனத்தை விதைச்சா மட்டும் போதாது, அடுத்த நீர் பாய்ச்சணும். அதுக்காக நேரத்தை செலவு பண்ணணும். அதுக்கு தேவன் என்னென்ன ப்ராசஸ் முறையை வச்சுருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் நாம் நம்முடைய வாழ்வில் செய்ய வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? அப்போ ஒருத்தர் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் பயன்படுத்துகிற காரியமே விதை. இந்த விதை இல்லாமல், ஒரு வித்து இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்க முடியாதோ அதே போல் இந்த வசனம் என்று சொல்லக்கூடிய விதை இல்லாமல் ஒருத்தர் மறுபடியும் பிறக்க முடியாது. ஆகவேதான் நான் சொன்னேன், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, ரிசீவ் பண்ணவங்க. ஆகவே ஒவ்வொரு வாரமும் இங்கே வர நீங்கள் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நீங்கள், நான் ஒவ்வொரு வாரமாக சில காரியத்தை சொல்ல போகிறேன். நீங்கள் நிறைய தேவைகளோடு வருவீர்கள். இங்கே இருக்கிற எல்லாருமே பல தேவைகளோடு வருவீர்கள். அந்த தேவைகளுக்கான விதையை தேவன் பிரசங்க நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுக்குவார். நல்லா கவனமாக கேளுங்க, பார்க்க சொல்லு, கவனமாக கேளுங்க. ஆரம்ப ஜெபத்திலிருந்து முடிவு ஜெபம் வரையிலுமே தேவன் விதையை விதைச்சிட்டே இருப்பார். இந்த பிரசங்க நேரத்தில் மட்டும் கிடையாது, பாடிட்டு இருக்கும்போதும் என்ன பண்ணுவார்? அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். தேவன் வேலை செஞ்சுட்டு விதையை உங்கள் இருதயத்தில் விதைச்சிட்டு இருப்பார்.
ஜெபம் பண்ணும்போது தேவன் இருதயத்தில் தேவனுடைய அவருடைய வசனத்தை விதைச்சிக்கிட்டு இருப்பார். நான் சொல்கிறேன், 2 மணி நேரமும் வீணான நேரங்கள் அல்ல. தேவன் உங்களோடு இடைப்படுகின்ற நேரம், தேவன் உங்களோடு பேசுகின்ற நேரம். உங்கள் இருதயத்தை தயார் பண்ணிட்டு வாங்க, ரெடி பண்ணிட்டு வாங்க. ரெடி பண்ணிட்டு வரும்போது தேவன் அவருடைய வார்த்தையை பேசுவார். அதை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். எந்த தேவைகளோடு வந்தாலும் அந்த தேவைகளுக்கான வார்த்தையை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களை நல்வாழ்வுக்கு நேராக அந்த வார்த்தை உங்களை நடத்த ஆரம்பிச்சிடும். ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே. இன்று எங்களோடு பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மறுபிறப்புக்கு நீர் உம்முடைய வார்த்தையை பயன்படுத்துகிறீர். விதை என்ற வடிவிலே உம்முடைய வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, எங்களுக்கு எல்லா வளத்தையும் உடைய இந்த வேத புத்தகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். ஆவியானவரை கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையில் எங்களுக்கு தேவையான எல்லா நல்வாழ்வுக்குரிய விதைகளை வைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவைகளை கண்டுபிடித்து நாங்கள் விதைக்க கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பிதாவே. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். நீர் எப்போதும் நல்ல கர்த்தராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வார்த்தையை நாங்கள் விதையாக பார்க்கிறோம். எங்கள் இருதயமாக நிலத்தில் நம்முடைய விதையை விதைக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆண்டவரே, ஒருத்தர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு விதை அவசியம். இயேசுவாகிய விதை அவசியம், வார்த்தையாகிய விதை அவசியம் என்பதை புரிந்து கொண்டோம். ஆகவே நாங்கள் எங்கள் வாயை திறந்து கண்டது கடையதை பேசாமல் ஆண்டவரே, அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேண்டிய வார்த்தைகளை பேச போகிறோம் கர்த்தாவே. நாங்கள் பேசும்பொழுது நம்முடைய வார்த்தை கிரியை செய்வதாக, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அவர்கள் உள்ளத்தில் சென்று மறுபடியும் பிறப்பதற்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்வதாக தகப்பனே. நம்முடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் யார் யாரோடலாம் பேசுகிறார்களோ ஆண்டவரே, அங்கெல்லாம் இந்த வார்த்தையினுடைய வல்லமை புறப்பட்டு செல்வதாக, மக்களை மாற்றுவதாக, ஒரு பெரிய ஒரு மறுபிறப்புக்குள்ளாக அவரை நடத்துவதாக என்று ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்று தங்கள் நல்வாழ்வுக்காக நம்முடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளட்டும். நீர் கொடுக்கின்ற வார்த்தைகளை இரவும் பகலும் அவைகளை பேசட்டும், தியானிக்கட்டும், மனதில் வைக்கட்டும். அதன் மூலமாக வாழ்வையும் வளமையும் பெற்று இந்த பூமியில் வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.